கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தெய்வாதி தேவனை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வரும் நல்ல தகப்பனை, அதன் காலத்தில் யாவையும் நேர்த்தியாய் செய்து நடத்துகிற நல்ல மெய்ப்பொறை நன்றியோடு துதிக்கிறோம், உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் கொடுத்த இந்த ஆசீர்வாதமான மதிய வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உடைய பிள்ளைகளாக ஒரு குடும்பமாக திருச்சபையாராக இணைந்து வந்து உம்மை துதித்து பாடவும், உம்முடைய வார்த்தைகளை கேட்டு முகுள்ளாக பலப்பட்டு வளரவும் நாங்கள் கூடி வந்திருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கருத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மீதியான நேரங்களிலும் தேவனாகிய கர்த்தர் எங்களை தொடர்ந்து வழி நடத்தி செல்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். யாமர் உட்காருவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே இந்த துதி ஆராதனையில் வந்து கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். நாம் இப்பொழுதும் இருந்த வண்ணமாக ஒரு சில பாடல்களை பாடி நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். முதலாவது பாடலாக கன்வென்ஷன் கீதங்களிலே 60வது பாடல், தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் என்று நாம் பாடலாம். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா. அவன் நீதிமானவென்றால் பாடி மகிழுகிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் நினைச்ச போறோம், நம்மளாம் யாரு? நாம் எல்லோரும் நீதிமான்கள். அல்லேலூயா. ஆம், எப்படி நீதிமான்கள்? ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள். ஆக நாம் என்ன செய்ய போறோம்? கரங்களை தட்டி உற்சாகமாக நாம் பாடலை பாடி மகிழ போகிறோம். கன்வென்ஷன் கீதங்கள் 60வது பாடல், தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேற என்ன வேண்டும் ஐயா? உம்முடைய புகழை நான் பாட வேண்டும் என்று சொல்லி உனது நான் பாடலாம். தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரி எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நீ புகழ் பாட வேண்டும். பாரி எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் உள்ளம் கழுவிடுமே. பாரி எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை புகழ் பாட வேண்டும். பாரி எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். வேதம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய பாவங்களை நீக்குகிற அவர் மருத்துவராக இருக்கிறார். அதுதான் சொல்லுகிறது, மக்களின் நோய்களை நீக்கினவா, இனி பாவங்களின் பாவ நோயை நீக்கும் என்று சொல்லி உணர்ந்து நான் பாடலாம். மக்களின் நோய்களை நீக்கினவர் பாவிய பாவனோய் நீக்கிடுமே. மக்களின் நோய்களை நீக்கினவர் பாவிய பாவனோய் நீக்கிடுமே. பாரி எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை புகழ் பாட வேண்டும். பாரி எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து துயரங்களை இந்த உலகத்திலே அனுபவித்தவர். நாம் கடந்து செல்ல வேண்டிய வழியை அவரிடம் கற்றுக் கொடுக்கிறவர். ஆகவே ஆண்டவரே, இந்த பாவ நோயிலை இந்த உலகத்திலே துன்பங்கள் தாங்க எனக்கு பலன் தாருமே என்று சொல்லி நாம் ஆண்டவரை கேட்கலாம். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. பாரி எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரே புகழ் பாட வேண்டும். பாரி எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரே புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைம்பிடிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்த ஆண்டவர் நம்மையும் அவர் தனக்காக அவருக்காக எதிர்பார்க்கிறார். அவர் நம்மை கொடுத்தவர்களாக என்னை பலியாக கொடுக்கிறேன் என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுத்து பாடலாம். தன் ஜீவன் எனக்காக தந்தவரே, என்னையும் பலியாக ஏற்றிடுமே. தன் ஜீவன் எனக்காக தந்தவரே, என்னையும் பலியாக ஏற்றிடுமே. பாரி எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வாழ்வில் புகழ் பாட வேண்டும். பாரி எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வாழ்வில் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பரலோகில் இடம் உண்டு என்றவரே, பரிவாக எனக்கும் ஒரு இடம் தாருமே. பரலோகில் இடம் உண்டு என்றவரே, பரிவாக எனக்கும் ஒரு இடம் தாருமே. பாரி எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். பாரி எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிருள்ள வரை எனக்கு எது வேணும்? உம்முடைய புகழை பாடுவதற்கு நாம் பாடுவேன் என்று சொல்லியிருக்கிறோம். நாம் பாடியிருக்கிறோம். நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு தொடர்ந்து அந்த பலனை கொடுப்பான். அடுத்த பாடலாக புதிய ஆராதனை கீதங்களிலே 78வது பாடல் யாவருக்கும் தெரிந்த பாடல். என் நம்பிக்கையே உமக்கு தோத்திரம், என் புகலிடமே உமக்கு தோத்திரம், உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், எனக்கு அற்புதங்கள் செய்யுங்கப்பா என்று சொல்லி நாம் உணர்ந்தவர்களாக பாடலாம். துதிய ஆராதனை கீதங்களிலே 78வது பாடல். ஆண்டவரை நம்பிக்கையாக வைத்து நாம் தொடர்ந்து பாடலை பாடலாம். கரங்களை தட்டி உற்சாகமாக என் நம்பிக்கையே உமக்கு தோத்திரம், என் புகலிடமே உமக்கு தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு தோத்திரம், என் புகலிடமே உமக்கு தோத்திரம். உம்மைத்தான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம்.
நூற்றுக்கு நூறு உண்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. நூற்றுக்கு நூறு உண்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை ஒழுங்கி போகாமல் உயர்த்தி உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை ஒழிந்து போகாமல் உதவி செய்யுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உண்மைதான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உண்மைதான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திருங்க, அதிசயம் செய்திருங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திருங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உண்மைதான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உண்மைதான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்து கொள்ளும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்த கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. அதிசயம் கனவுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உண்மைதான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம், ஆண்டவர் தன் கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லுகிறதாகவே தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை நம்முடைய நம்பிக்கையாக நம்முடைய பலனாக நாம் வைத்து வாழுவோம். நிச்சயமாக ஆண்டவர் இதுவரை வழிநடத்தி வந்தவர், இனிமேலும் தொடர்ந்து நம்மை அதிசயமாய் நடத்த வல்லவர். அடுத்த பாடலாக 636வது பாடல், கன்வென்ஷன் கீதங்களிலே 636வது பாடல். தெய்வா நான் எதினால் விசேஷித்தவன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் யாரு? விசேஷமானவர்கள். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர் எங்க இருக்கிறார்? நம்மோடு இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். இது எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லை? அது அந்த மகிழ்வும் மகிழ்வும் பாட்டில் வரும், இந்த பார்தலத்தின் சொந்தக்காரன் என் உள்ளத்தின் சொந்தமான சொல்லப்பட்டது போல, தெய்வா நான் எதினால் விசேஷித்தவன் என்ற கேள்வி, அதற்கு பதில் நீர் என்னோடு இருப்பதினால் என்று நாம் உணர்ந்தவர்களாக அந்த பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாக நாம் பாடலாம். கன்வென்ஷன் கீதங்களே 636வது பாடல். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறவராக, வருகிறவராக, நம்மை நடத்துகிறவராக உணர்ந்து நாம் பாடலாம். தெய்வா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தெய்வா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீ என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீ என்னோடு இருப்பதினால்.
செல்லுது, மிக ஸ்தம்பமே இருந்து பாதுகாக்குது, பாதுகாட்ட மகள் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீ என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீ என்னோடு இருப்பதினால். தாகம் கொண்ட தேவ ஜனவானம் பார்க்குது, அவள் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனவானம் பார்க்குது, அவள் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீ என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீ என்னோடு இருப்பதினால். வாழ்க்கையிலே காசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே காசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசனோடு, மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசனோடு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீ என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீ என்னோடு இருப்பதினால். பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது, பரிசுத்தமான அடி கம்பம் செல்வது. பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது, பரிசுத்தமான அக்னி கம்பம் செல்வது. ஆகாயம் தேவன் தந்தாய் நல்ல மங்காத அபிஷேகமே, ஆகாயம் தேவன் தந்தாய் நல்ல மங்காத அபிஷேகமே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீ என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீ என்னோடு இருப்பதினால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே நாம் ஒரு சில நிமிடங்கள் எழுந்து நின்று நாம் ஆண்டவரை இன்னும் துதித்து பாடலாம். அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக எழும்பி நின்று கண்களை மூடி பக்கத்தில் இருக்கவங்கள பார்க்க வேண்டாம். இருதய கண்களை திறந்தவர்களாக மனக்கண்களிலே
நம்மை உண்டாக்கின, வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த, எல்லாவற்றையும் ஆளுகை செய்கின்ற, நம்முடைய உள்ளத்திலிருந்து நம்மை ஆளுகை செய்கின்ற நம்முடைய ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை துதித்து, வேதம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லுகிறது. சங்கீதக்காரன் சொல்லுகின்றான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எல்லோரையும் அழைக்கிறான். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோம் என்று சொல்லி எல்லோரையும் அழைக்கிறான். நாமும் ஆண்டவரை ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்தலாமா? அவர் நடத்தி வந்த விதங்கள், பாடல் வரிகள் அழகாக சொல்லுகிற, வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும், சூழ்நிலைகளிலே எவ்வளவோ மோசங்கள், பலவீனங்கள், குறைபாடுகள் இருந்தாலும், நம்பினவர்கள் எல்லாம் நமக்கு எதிராக நின்றாலும், சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு எதிராக இருந்தாலும் சரி, கசப்பான வாழ்வாக இருந்தாலும் சரி, அந்த வாழ்வின் நடுவில் மகனே மகளே கலங்காதே திகையாதே, நான் உன் தேவன், எந்த சூழ்நிலைகளிலும் நம்மை விட்டு கொடுக்காத ஒரு நேசரவர். நம் பாவம் செய்த தேவனை விட்டு விலகின போதும், அறிந்தே விலகின போதும், அவருடைய கரம் நம்மை விட்டு விலகாத கரம். ஏதோ உள்ளங்கைகளில் நான் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் சொன்ன வார்த்தையின் அடிப்படையில், ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பாலகனை மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை என்று சொன்ன ஆண்டவர், நம்முடைய நினைவாய் இருக்கிற ஆண்டவர், நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தி வருகிறாரே. எவ்வளவு நல்ல ஆண்டவர் அவர். தன்னுடைய அன்பை கல்வாரி சிலுவையில் 2 கரங்களையும் விரித்தவராகி, என் அன்பு எவ்வளவு பெரியது என்று சொல்லி சிலுவையில் அன்பை விளங்க பண்ணினாரே. அவரை துதிக்கலாமா? அப்பா பிதாவே என்று சொல்லி அழைக்கிற பாக்கியத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். பாவிகளாகிய, துரோகிகளாகிய, தேவனுக்கு சத்துருக்கள் ஆகிய நமக்கு அப்பான்னு கூப்பிடுற பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரே. எவ்வளவு நல்ல ஆண்டவர். இந்த உலகத்துல எவருமே கொடுக்க முடியாத உயர்ந்த அடைக்கலம், அவருடைய பிள்ளை என்கிற உயர்ந்த அதிகாரத்தை, அங்கீகாரத்தை நம்ம கொடுத்திருக்கிறாரு. அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லலாமா? இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லலாமா? அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து மகனாய் மாற்றி விட்டே, என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து மகளாய் மாற்றி விட்டீர். சொல்லுங்க நன்றி. அப்பா நன்றி, உமக்கு நன்றி. அப்பா நன்றி, உமக்கு நன்றி. ஐயா நன்றி, உமக்கு நன்றி. அப்பா நன்றி, உமக்கு நன்றி. எங்க
எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. ஆமாண்டவரே, உமக்கு நன்றி தகப்பனே. நல்லவரே உமக்கு நன்றி ராஜா. வல்லவரே உமக்கு நன்றி தகப்பனே. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு நன்றி ராஜா. எங்களுக்காக ஜீவனை கொடுத்து இதோ உலகத்தின் முடிவு வரையந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன், நான் உங்களை திக்கற்றவர்களாக விழேன் என்று சொல்லி எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துவர்களுடைய அன்புக்காக, உடைய இரக்கங்களுக்காக, உடைய கிருபைக்காக உமக்கு தோத்திரம் 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 ராஜா. அன்று நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், நீரே வணங்கப்படத்தக்கவர், நீரே எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களோடு கூட இருக்கிற நல்ல தகப்பன் ராஜா, நல்ல மெய்ப்பன் ராஜா. உம்மை போல வேற தேவன் இல்லை தகப்பனே. உம்மை தெய்வமாக கொண்டிருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் பாக்கியம் பெற்றவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொன்ன வார்த்தை அன்று எங்களுடைய சந்ததியின் காலங்களில் நிறைவேறுகிறதற்காக உமக்கு நன்றி 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 தகப்பனே. ஆமராஜ், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார் என்று சொல்லி அன்று எங்களை உமக்கென்று ஏற்படுத்தினீரே. அன்று உமக்காக வாழும்படியான நல்ல பலத்தை கொடுத்திருக்கிறீரே, நல்ல ஆலயத்தை கொடுத்திருக்கிறீரே, நல்ல சகோதர ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறீரே, நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறீரே, நல்ல சேகர தலைவரை கொடுத்திருக்கிறீரே. ஆண்டவரே, நல்லதொரு குடும்ப ஐக்கியங்களை கொடுத்திருக்கிறீரே, குழுக்களை, ஜெப குழுக்களை கொடுத்திருக்கிறீரே, நல்லதொரு பாடகர் குழுவை கொடுத்திருக்கிறீரே, ஆண்டவரே நல்லதொரு இசை கருவியின் சத்தத்தை கொடுத்திருக்கிறீரே. உமக்கு நன்றி 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 ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய ஒவ்வொரு குடும்பங்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, தூரத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்லுகிற ராஜா. தொடர்ந்து உடைய கிருபையின் கரம், உடைய இரக்கத்தின் கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் தொடர்ந்து உமக்கு பிரியமாய் வாழவும், உம்முடைய சுத்தத்தை நாங்கள் இந்த பூமியிலே அறிந்து அதை நிறைவேற்றவும் ஆண்டவன் நீங்கள் உதவி செய்யும்படியாக குயவின் கரத்திலே படைக்கப்பட்ட ஒரு களிமண்ணை போல எங்களை ஆண்டவரே பரம குயவன் ஆகிய உம்முடைய கரத்திலே நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனாய் கர்த்தர் சகலத்தையும் அறிந்தவர், சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிறவருடைய கரத்திலே குயவனாகிய களிமண்களாகிய நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனாய் கர்த்தர் எங்களை பொறுப்படுத்திக் கொள்வீராக. மீதியான நேரங்களிலும் நீர் எங்களை வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அப்படி உட்காரலாம். தொடர்ந்து வேத பகுதிகள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிப்பிடப்பட்ட முதலாம் வேத பாடம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் முடிய. எசேக்கியேல் 36 முதல் 36ஆம் அதிகாரம் 22 முதல் 27 வரை. ஆதலால் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் நிமித்தம் அல்ல, நீங்கள் வந்து சேர்ந்த புறஜாதிகளிடத்தில் பரிசுத்த குலைச்சலாக்கின என் பரிசுத்த நாமத்தின் நிமித்தமே நான் இப்படி செய்கிறேன். புறஜாதிகளின் நடுவே நீங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கினதும் அவர்களுக்குள் உங்களால் பரிசுத்த குலைச்சலாக்கப்பட்டதுமான என் மகத்தான நாமத்தை நான் பரிசுத்தம் பண்ணுவேன். அப்பொழுது புறஜாதிகள் தங்கள் கண்களுக்கு முன்பாக நான் உங்களுக்குள் பரிசுத்தப்படுகையில் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். நான் உங்களை புறஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலுமிருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவலமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் என்றார் என்பது வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தது. இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் வரை. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல்.
நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாயிருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்தது. ஆகையால் நானாகிலும் அவர்களாகிலும் இப்படியே பிரசங்கித்து வருகிறோம். நீங்களும் இப்படியே விசுவாசித்திருக்கிறீர்கள். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க, மரித்தோரின் உயிர் தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர் தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழும்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாயிருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாயிருப்போம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்பது வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. நம்பிக்கை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் நீங்கள் என்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உயிர்த்த கிறிஸ்துவில் நம்பிக்கை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாக இருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உயிர்த்த கிறிஸ்துவில் நம்பிக்கை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் எல்லாம் வீணாக இருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உயிர்த்த கிறிஸ்துவின் நம்பிக்கைக்கு. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் நீங்கள் விசுவாசத்தில் வீணாயிருக்கும். நீங்கள் இன்னும் பாவத்தில் இருப்பீர்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உயிர்த்த கிறிஸ்துவில் நம்பிக்கை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். 1 கொரிந்தியர் 15:17. உயிர்த்த கிறிஸ்துவில் நம்பிக்கை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். 1 கொரிந்தியர் 15:17. உயிர்த்த கிறிஸ்துவின் நம்பிக்கை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாக இருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். 1 கொரிந்தியர் 15:17. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். And if Christ has not been raised, your faith is futile. You are still in the sins. 1 Corinthians 15:17. உயிர்த்த கிறிஸ்துவின் நம்பிக்கை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாய் இருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உயிர்த்த கிறிஸ்துவில் நம்பிக்கை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்கள் இருப்பீர்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உயிர்த்த கிறிஸ்துவின் நம்பிக்கை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம்.
உயிர்த்த கிறிஸ்துவில் நம்பிக்கை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். 1 கொரிந்தியர் 15:17. உயிர்த்த கிறிஸ்துவில் நம்பிக்கை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். 1 கொரிந்தியர் 15:17. உயிர்த்த கிறிஸ்துவில் நம்பிக்கை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். 1 கொரிந்தியர் 15:17. Believing in Christ, the resurrection, as if Christ is not had been raised, your faith is futile. You are still in your sins. 1 Corinthians chapter 15:17. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். 1 கொரிந்தியர் 15:17. உயிர்த்த கிறிஸ்துவில் நம்பிக்கை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். 1 கொரிந்தியர் 15:17. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். 1 கொரிந்தியர் 15:17. உம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம் போல் நடத்திடுமே குயவன் கையில் களிமண்பான் அனுதினம் நீ வணைந்திடுமே குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீ வணைந்திடுமே. ஆமாண்டவரே, குயவன் கரத்தில் இருக்கிற களிமண்ணை போல எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சித்தத்தின்படி எங்களை உடையும் உருக்கும் வனையும் உம்முடைய சித்தத்திற்கு எங்களை அர்ப்பணிக்க ஆண்டவர் உதவி செய்வீராக. தொடர்ந்து உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே இந்த மதிய ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். அன்னுடைய ஆசீர்வாதமாகிய சமாதானமும் சந்தோஷமும் தொடர்ந்து நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் தங்கியிருப்பதாக. அன்பானவர்களே, இன்றைக்கும் நம்முடைய திருமண்டலம் நமக்கு கொடுத்த தலைப்பு சிறுபிள்ளைகள் அருமையாக திருவசனமாக கூறினார்கள். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவில் நம்பிக்கை என்ற தலைப்பிலே திருவசனமானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கு 1 கொரிந்தியர் 15 வசனமாகிய பவுல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவர் சாட்சியாக கூறின காரியங்களை நமக்கு நன்றாக தெரியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உயிர்த்தெழுதல் பண்டிகையை நாம் அருமையாக கொண்டாடினோம். அப்படி பண்டிகை கொண்டாடும் பொழுது நம்மை பார்த்து ஆண்டவரை அறியாத ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் பண்டிகை குறித்து கொண்டாடுகளே, உயிர்த்தெழுந்த பண்டிகை என்று கொண்டாடுகிறீர்களே, அதன் மூலமாக உங்களுக்கு என்ன கிடைத்தது என்று கேட்டால் நாம் என்ன சொல்ல முடியும்? உதாரணத்துக்கு சின்ன பிள்ளைங்களை பார்த்து கேட்டால் சின்ன பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க? ட்ரெஸ் எடுத்தோன்னு சொல்லுவோம், இல்லை நல்ல சாப்பாடு கிடைச்சதுன்னு சொல்லுவோம், அப்படி தானே? இதற்கு மேலாக நாம் நல்ல வளர்ந்தவர்கள், எத்தனையோ வருடமாக கிறிஸ்தவத்தில் இருக்கிறோம். ஆக நம்மிடத்தில் கேட்கும் பொழுது, அதாவது உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைப்பதன் மூலமாக, விசுவாசம் வைப்பதன் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற காரியங்கள், கிடைத்த ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை குறித்து நாம் வேகமாக பார்க்க போகிறோம். இது நமக்கு நன்றாக பரிச்சயமான காரியங்கள் தான், அநேக முறை கேட்ட சத்தியங்கள் தான்.
ஆகவே மீண்டுமாக அதை நாம் கேட்டு மீண்டுமாக நம் ஆண்டவரிடத்திலே நம்மை அர்ப்பணிக்கும்படியாக நாம் இந்த வேளையிலே அழைக்கப்படுகிறோம். அன்பானத்தினுடைய பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் மீது நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது நமக்கு கிடைக்கின்ற காரியங்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது, பாவ மன்னிப்பாகி, அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதற்கு வந்தார் என்ற கேள்விக்கு கொடுக்கிற பதில், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தான். ஆகவே நமக்கு கிடைக்கின்ற காரியம் என்ன என்று பார்க்கும் பொழுது, உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் நம்பிக்கையுள்ளவர்களாக இந்த பூமியிலே வாழும் பொழுது, யாராவது நம்மை பார்த்து கேட்கும் பொழுது நாம் சொல்ல வேண்டிய காரியம் என்ன? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக உங்களுக்கு என்னதையா கிடைத்தது என்று கேட்டால் நாம என்ன சொல்லணும்? பாவ மன்னிப்பாகிய மீட்பு என்ன செய்திருக்கிறது, எங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று என்ன செய்ய வேண்டும்? நாம் சொல்ல வேண்டும். எத்தனை பேர் இதை சொல்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோம் என்பதை நமக்குள்ளே என்ன செய்யலாம்? நாம் கேள்வி கேட்டுக்கொள்ளலாம். அநேகருடைய வாழ்க்கைகளை பார்க்கும் பொழுது, நீ எதற்காக கிறிஸ்தவத்துக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க சொல்ற காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய வாழ்க்கையில ஒரே கடன் பிரச்சனையா இருந்துச்சு, அந்த அக்கா இந்த கோயிலுக்கு வந்து ஜெபம் பண்ணு எல்லாம் சரியாகும்னு சொன்னாங்க, அதனால நினைச்சுங்க வந்தேன்னு சொல்றாங்க. அது நல்லதுதான், தப்பு இல்லை, அப்படி வாரது தவறு இல்லை. ஆனால் அப்படி வந்து என்ன செய்யணும்? வந்து எதற்காக மெய்யாக அழைத்தாரோ அந்த நோக்கத்தை என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக பார்க்கும் பொழுது, சின்ன பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்தில் என்ன கொண்டு விடுவோம்? 1ஆம் கிளாஸில் கொண்டு என்ன செய்வோம்? சேர்த்து விடுவோம். காலப்போக்கில் அந்த குழந்தை என்ன செய்யும்? அதனுடைய மன முதிர்ச்சி அடைய அடைய, வயதாக ஆக, அது வளர வளர அதனுடைய சிந்தைகள் என்ன செய்யும்? வளர்ந்து எல்லா அறிவும் என்ன செய்யும்? பெற்றுக்கொண்டு 1ஆம் வகுப்பில் என்ன செய்யாது? அது இருக்காது. எப்படி வளருமோ அதுபோல் என்ன செய்யணும்? நாமும் வளர வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்படி வரலாம்? ஒரு பிச்சைக்காரனை போல் என்ன செய்யலாம்? சொல்லணும்னா எப்படி வரலாம்? ஏசப்பாட்ட ஒரு பிச்சைக்காரனை போல என்ன செய்யலாம்? வரலாம். ஆனா ஆண்டவர் என்ன செய்ய விரும்பல? நம்மை பிச்சைக்காரர்களாக வைக்க என்ன செய்யல? விரும்பவில்லை. மாறாக எதற்காக நம்மை அழைத்தார் என்று பார்க்கும் பொழுது, யோவான் 1:12 நல்லா தெரிஞ்சதுதான். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தான். எதற்காக நம் எல்லோரையும் அழைத்தார் என்று பார்க்கும் பொழுது, அவருடைய பிள்ளைகளாக்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்தான்? நம்மை அழைத்தான். பிச்சைக்காரர்களாக வாசலர்கள் என்ன செய்யலாம்? வந்து ஐயா அப்படின்னு கேட்கும் பொழுது உள்ள இருந்து வந்தது யாரு? இயேசு கிறிஸ்து. அவர்கிட்ட என்ன செஞ்சிடக்கூடாது? சரி, எனக்கு இந்த வேலைக்கு சாப்பாடு மட்டும் போதும்னு என்ன செஞ்சிடக்கூடாது. நாம் போய் விடாமல் வீட்டுக்குள்ள வந்து அவருடைய மடியில ஏறி உட்கார்ந்து கொஞ்சம் விளையாடுகிற, இன்னும் தகப்பனுடைய குமுறலை புரிந்து கொண்டு அவருடைய சித்தத்தை செய்து முடிக்கிற நல்ல பிள்ளைகளாக நினைச்ச வேண்டும், மாற வேண்டும் என்று சொல்கிறார் ஆண்டவர் விரும்புகிறான். அது எப்படி கிடைக்கும் என்று பார்க்கும் பொழுது, எந்த வழியில் கிடைக்கும் என்று பார்த்தீர்களானால், இந்த வழியில் தான் கிடைக்கிறது. எது அது? பாவ மன்னிப்பாகிய மீட்பை நாம் என்ன செய்கிறோம்? அறிந்து கொள்ள வேண்டும். யார் கேட்டாலும் சரி, இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, இயேசு கிறிஸ்து தான் எனக்கு எல்லாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு என்னது கிடைச்சது என்று சொன்னா நம்ம எதை காட்டக்கூடாது? உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு காரியத்தையும் ஆசீர்வாதத்தையும் நாம் என்ன செய்யக்கூடாது? கிறிஸ்துவை அவரிடத்துல சென்றதுனால எனக்கு கிடைச்சதுன்னு என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. இது சொல்லுகிறதுனால தான் இன்னைக்கு சுவிசேஷம் எப்படி மாறிடுச்சு? தப்பா மாறிடுச்சு. போற இடத்துல நினைச்சு ஆரம்பிச்சுட்டு அடிவிழ ஆரம்பிச்சுட்டு நம்மளால நினைச்ச முடியல, எங்கும் போக முடியவில்லை, எங்கே போய் நினைச்ச முடியல, சொல்ல முடியல. காரணம்னா, எனக்கு ஆண்டவர் வீடு கொடுத்தாருன்னா இன்னொருத்தர் என்ன சொல்லிடுவாங்க? எனக்கும் என்ன செஞ்சிருக்காரு? வீடு கொடு. எனக்கு குழந்தை கொடுத்துருக்காருன்னு சொன்னா என்ன சொல்லிடுவாங்க? எனக்கும் கொடுத்துருக்காருன்னு சொல்லிடுவாங்க. ஆனா பாவ மன்னிப்பை யாரு தான் கொடுக்க முடியும்? பாவத்துக்காக தன்னையே பலியாக கொடுத்த இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் நினைச்ச முடியும். நம்முடைய பாவங்களை மன்னிக்கணும் உண்டு, அதிகாரம் உண்டு. நம் பூமியிலே பாவங்களை மன்னிப்பதற்கு யாருக்கு தான் அதிகாரம் உண்டு? மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தானே உண்டு, அதிகாரம் உண்டு. ஆக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவருடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற மாபெரும் ஆசீர்வாதம் பார்க்கும் பொழுது, பாவ மன்னிப்பாகிய மீட்பு, பாவ மன்னிப்பு நினைச்சிருக்கிறது நம் ஒவ்வொருவருக்கும் கிடைத்திருக்கிறது. ஹல்லேலூயா! இது மாபெரும் சந்தோஷம். இந்த பாக்கியம் என்ன செய்யாது? ஆண்டவரை விசுவாசியாத பிள்ளைகளுக்கு என்ன செய்யாது? கிடையாது. அதன் வாயிலாகத்தான் நினைச்சுறாங்க. இன்னும் அவர்கள் எங்க இருக்கிறாங்க?
1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுது, அவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாததினால் அவங்க என்ன செய்யறாங்க, உயிர்த்தெழுதலை விசுவாசியாததினால் அவர் பாவத்தில் என்ன செய்யறாங்க, நிலைத்திருக்கிறார்கள் நினைச்சுக்கிறது வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, அவரிடத்தை நாம் விசுவாசிக்கிறதுனாலே நம் ஒவ்வொருவருக்கும் என்ன கிடைத்திருக்கிறது, பாவ மன்னிப்பை நாம் பெற்றிருக்கிறோம். அடுத்து பார்க்கும் பொழுது இந்த பாவ மன்னிப்பு நமக்கு எதை கொடுக்கிறது என்று பார்த்தீர்களானால், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே பார்க்கும் பொழுது சொல்லப்படுகிறது. எபிரேயர் 10வது அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பாவ மன்னிப்பு, அதாவது நாம பாவியாக இருந்த நம்மை தகப்பனாகிய தேவனிடத்திலே நாம் வந்து சேர்ந்ததினாலே அவர் நம்ம என்ன செஞ்சிருக்கார், நம்மை அவர் கட்டி தழுவி நம்மை அப்படியே எப்படி வந்தோமோ அப்படியே நம்ம என்ன செய்திருக்கிறான், ஏற்றுக்கொண்டிருக்கிறான். ஏற்றுக்கொண்டவுடன் பரிசுத்தராகி அவரிடத்தில் நான் வந்து சேர்ந்ததினாலே நமக்கும் என்ன அடையாளம் கொடுக்கப்படுகிறது பார்க்கும் பொழுது, அதுவரை பாவியாக இருந்த நாம் யாராக மாற்றப்படுகிறோம், பரிசுத்தவான்கள் பரிசுத்த வாட்டிகளாக என்ன செய்கிறோம், ஆக்கப்படுகிறது. தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒவ்வொரு நிருபத்திற்கும் அவர் எழுதும் பொழுது, கடிதம் எழுதும் பொழுது அங்கு சொல்லுகின்ற காரியம் பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டவர்கள், பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது என்று செய்கிறான், எழுதுகிறதை பார்க்க முடியும். அன்பானவர்களே, ஆகத்தான் வேதம் சொல்லுகிறது, நாம் எல்லோரும் நினைச்சுப்பட்டிருக்கிறோம், அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. வேதத்தில் ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது நமக்கு முந்தைய நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரானவர்கள், துரோகிகள், சத்துருக்கள் என்று செய்கிறது வேதம் நம்மை முன்பதான இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கு முன்பதான ஒரு வாழ்க்கை குறித்து நமக்கு பெயர் சொல்லிக் கொடுக்கிறது. ஆனால் அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன அடையாளம் கொடுக்கப்படுகிறது என்றால், பரிசுத்தவான்கள் என்கிற அடையாளம் என்ன செய்கிறது, கொடுக்கப்படுகிறது. இந்த பரிசுத்தத்தை நாம் என்ன செய்ய முடியாது, நம்முடைய சுய கிரியைகளின் மூலமாக, செய்கையின் மூலமாக என்ன செய்ய முடியாது, நாம் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை என்ன செய்ய வேண்டும், நாம் உணர வேண்டும். அதுதான் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக அங்கு ஆண்டவர் சொல்கின்ற காரியம் என்னவென்றால், நான் என்ன செய்வேன், உங்களுக்கு சுத்தமான ஜலம் தெளிப்பேன் என்று செய்கிறார் சொல்லுகிறார். நான் உங்க உள்ளத்துல என்ன செய்வேன், புதிதான ஆவியை வைப்பேன் என்று செய்கிறார். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறான். அந்த வாக்கு என்ன செய்கிறார், இந்த நாளிலே நம்ம மத்தியிலே அவர் நிறைவேற்றுகிற ஆண்டவராக இருக்கிறார். வாக்குத்தத்தம் செய்தவர் என்ன செய்ய மாட்டாரு, வாக்கு மாறாதவர், அப்படித்தானே? நிச்சயமாக அவர் வாக்கு மாறாத தேவனாகத்தான் நினைச்சுகிறார் இருக்கிறார். அநேகர் இன்றைய நாட்களில் பார்க்கும் பொழுது அறியாமையில் இருந்து கொண்டு என்ன சொல்றாங்கன்னா, 1ஆம் தேதி இந்த வருஷத்தின் துவக்கத்துல எனக்கு ஆண்டவர் நினைச்சிட்டாரு, ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரே, அது என்ன செய்யல, என் வாழ்க்கையில இன்னும் நிறைவேறலையே நினைச்சுக்கிறாங்க. அநேகர் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, அல்ல, அது எல்லாம் பார்க்கும் பொழுது பொதுவான வாக்கு என்று பார்க்கும் பொழுது நான் உங்களுக்கு என்ன செய்வேன், நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பதே ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். ஆண்டவர் நம் எல்லோருக்கும் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன, நம் ஒவ்வொருவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து நம்மை பரிசுத்தத்தின் பாதைகளை நடத்தி நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்துவதுதான் யாருடைய சித்தமாக இருக்கிறது, ஆண்டவருடைய சித்தமாக என்ன செய்கிறது இருக்கிறது. ஆண்டவருடைய விருப்பம் எல்லா மனுஷரும் என்ன செய்யணும், ரட்சிக்கப்பட வேண்டும், கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளர்க்கப்பட வேண்டும். அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிற ஸ்தலத்திலே அவரோடு கூட என்ன செய்யணும், நாம் இருக்க வேண்டும் என்பது யாருடைய விருப்பமாக இருக்கிறது, நம்முடைய ஆண்டவருடைய விருப்பமாக என்ன செய்கிறது இருக்கிறது. அதற்காகத்தான் அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன, நான் உங்களுக்கு என்ன செய்வேன், பரிசுத்த ஆவியை என்ன செய்வேன், கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி என்ன செய்வேன், ஊற்றுவேன். அந்த ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது அவர் என்ன செய்வான், பலன் கொடுக்கிறார், சகல சத்தியத்திற்கு என்ன செய்கிறார், வழி நடத்துகிறார். நமக்கு எதை கொடுக்கிறான், இந்த உலகத்தின் போக்கின்படி செல்லாமல் உன்னதற்காக இயேசுவுக்காக வாழுகிற ஒரு உன்னத பலனை என்ன செய்கிறான், ஆண்டவர் கொடுக்கிறார். அதுவரை நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருப்போம் பார்த்தீங்கன்னா, ஆத்துல பார்க்கும் பொழுது எந்த மீன் தண்ணி போற போக்குல போகும், உயிரற்ற மீன் என்ன செய்யும், தண்ணி போற போக்குல போகும். ஆனா உயிருள்ள மீன் எப்படி இருக்கும், அந்த தண்ணிக்கு என்ன செய்யும், எதிர்த்து நீந்தும். அது போலதான் உலக வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, உலகத்தோடு ஒத்து போறவங்க யாரு, இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவன் இல்லாதவர்கள். ஆனா இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவன் பெற்றவர்கள், உயிர்த்தெழுதலை விசுவாசிகளுடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்க, உலகத்தின் போக்கின்படி செல்லாமல் உன்னதராகி அவருடைய சித்தின்படி உலகத்தின் காரியங்கள் என்ன செய்வாங்க,
எதிர்த்து நீந்துகிற பிள்ளைகளாக நிச்சய முடியும் காணப்பட முடியத்தான் சொல்கிறது. அவர் நம்முடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தம் கொடுத்தபடி பரிசுத்த ஆவியான நமக்குள்ளே வந்து அனுதினம் என்ன செய்கிறான்? பரிசுத்த பாதையிலே நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு பாவ மன்னிப்பாகிய பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. அடுத்து பரிசுத்தமாக்குதல், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் என்கிற நாமம் என்ன செய்கிறது? நமக்கு கிடைக்கிறதாக இருக்கிறது. இது ஒரு தொடர்ச்சியாக நடைபெறுகிற ஒரு காரியம். இது எவ்வளவு நடைபெறும் என்று பார்த்தீர்களானால் நம்முடைய மரணம் வரை என்ன செய்யும்? இந்த பரிசுத்தத்தின் பாதைகளை நடத்துகிறது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரே என்ன செய்கிறான்? நம்மை பரிசுத்தின் பாதையில் என்ன செய்கிறான்? நடத்தி செல்லுகிற நல்ல மெய்ப்பனாக என்ன செய்கிறான்? அவர் நம்மோடு கூட இருக்கிறார். பல விதத்தில் நம்ம யோசிக்கலாம், சூழ்நிலைகள் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் அது எல்லாம் எதற்காக? ஆண்டவர் நம்மை உருவாக்குவதற்காகவே என்ன செய்கிறார்? அப்படிப்பட்ட பாதைகளை நடத்துகிறார். அதுதான் சங்கீதக்காரன் சங்கீதம் 139 சொல்கிறார், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்ன செய்கிறேன்? நீர் என்னுடைய கரத்தை என் மேல வைக்கிறீர் என்று செய்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறதை சங்கீதம் 139 சொல்லுகிறதை பார்க்க முடியும். அப்படியாக இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து அவர் என்ன செய்கிறார்? பரிசுத்த பாதையிலே நம்மை நடத்துகிறவராக காணப்படுகிறார். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை, அவர் மீது உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற மாபெரும் பாக்கியம் பாவ மன்னிப்பு என்ன செய்திருக்கிறார்? நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம யாரு கிடையாது? பாவிகள் கிடையாது. யாரு? நீதிமான்கள். அது மாத்திரமல்ல, அந்த நீதிமான்கள் ஆக்கப்பட்டதினாலே நம்ம என்ன செய்கிறான்? பரிசுத்தவான்களாக என்ன செய்கிறான்? இப்பொழுது பரிசுத்தின் பாதையில் என்ன செய்கிறான்? நம்மை நடத்தி கொண்டிருக்கிறான். அது மாத்திரமல்ல, இது இந்த பாதை எங்கு நோக்கி செல்லும், எங்கு செல்லும் என்று பார்க்கும் பொழுது யோவான் 3:16 நல்லா தெரிஞ்ச வசனம் என்னது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எதை கொடுக்கிறான்? நித்திய ஜீவனை என்ன செய்கிறான்? அருளி செய்கிறவராக இருக்கிறார். நித்திய ஜீவனை கொடுக்கிறவராக என்ன செய்கிறான்? இருக்கின்ற அவருடைய ஜீவனை என்ன செய்கிறான்? நமக்கு கொடுக்கிறவராக காணப்படுகிறார். அன்பானவர்களே, இது எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்களேன். இந்த உலகத்துல அனைவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா மரணத்தை குறித்து என்ன செய்வாங்க? பயந்துகிட்டு இருப்பாங்க. அப்படித்தானே? ஐயோ இறந்துருவோம் அப்படின்னு சொன்னா என்ன செஞ்சிருவாங்க? அதை அவங்களால நினைச்ச முடியாது, தாங்க முடியாது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த உலக வாழ்க்கையே என்ன செய்யும்? போதும்னு சொல்லி வாழ்கிறவர்கள். அது மாத்திரமல்ல, உலகத்தின் மரணத்தை குறித்து அவர்கள் என்ன செய்யும்? சரியான அறிவுள்ளாததினால் என்ன செய்கிறார்கள்? பயந்தவர்களாக காணப்படுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, உலகத்தினுடைய மரணம் எப்படிப்பட்டது? நமக்கு இது ஒரு முடிவு கிடையாது. இது எப்படிப்பட்டது? நான் ஆண்டவரோடு வாழ்கிற வாழ்க்கையின் துவக்கம் என்று செய்யலாம், வைத்துக் கொள்ள முடியும். அன்பானவர்களே, ஆக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற மாபெரும் பாக்கியம் என்ன? பாவ மன்னிப்பாகிய மீட்பு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பாவ மன்னிப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. அதன் மூலமாக நாம் எல்லோரும் என்ன செய்கிறோம்? பரிசுத்தவான்களாக என்ன செய்கிறோம்? ஆக்கப்படுகிறோம். ஆகவே நம்முடைய பயணம் எதை நோக்கி செல்லுகிறது? நித்திய ஜீவனை நோக்கி என்ன செய்கிறது? சொல்லுகிறது. இதை உணர்ந்து இன்றைய காலகட்டத்திலே நம்முடைய கிறிஸ்தவர்களாகிய நாம் வாழ்ந்தோம் என்றால் எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும்? பாட்டு பாடணும் இல்லையா? தேவா நீர் எதினால் விசேஷித்தவன். அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு வாழ்க்கை என்ன செய்ய முடியும்? நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? பார்க்க முடியும். அன்பானதினுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த வாழ்க்கையை வாழ்வதற்காக நினைச்சப்பட்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த இதுல நாம் தவறும் பொழுதுதான் என்ன செய்கிறோம்? அதாவது இந்த இடத்துல நாம் தவறும் பொழுதுதான் எல்லாராலும் என்ன செய்கிறோம்? நாம் எல்லோரும் போல நாம் என்ன செய்கிறோம்? சாதாரண மாணவர்களாக என்ன செய்கிறோம்? மாறிவிடுகிறோம். அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாதாரணமான ஒரு காரியத்துக்கு என்ன செய்யவில்லை? நம்மை அழைக்கவில்லை. இந்த உலகத்திலே போராடும்படியாக நினைச்சிருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார். இதை நம்ம என்ன செய்யலாம்? ஆண்டவர் நம்மை தனியாக போராடுவதற்கு அவர் விடுவதே இல்லை. அதான் சொல்லி உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் நான் நினைச்சுக்கிறேன் உங்களோடு கூட என்ன செய்கிறேன் இருக்கிறேன். எதுக்காக உங்களோடு கூட இருக்கிறாரு? ஏதோ அப்படியே போறதுக்கு என்ன செய்யல, உங்களோடு கூட இல்லை. எதற்காக உங்களோடு கூட இருக்கிறேன்? யோவான் ரோமர் 8 சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எதற்காக முன்குறித்திருக்கிறாரா? தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படியாக நினைச்சிருக்கிறார். நம்மை முன்குறித்தவராக இருக்கிறார். ஏதோ சாதாரணமான ஒரு காரியத்துக்காக நம்மை முன்குறிக்கவில்லை. ஏதோ நம்மை வெறுமைக்காக என்ன செய்யல, அவர் அழைக்கவில்லை. நம்மை அழைத்ததற்கு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் என்ன?
தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படியாக நாம் மாற்றம் அடைவதற்காக நினைச்சிருக்கிறான், நம்மை முன் குறித்திருக்கிறான். ஆக எந்த நோக்கத்திற்காகவே அழைத்தாரோ அந்த நோக்கத்தை என்ன செய்வார் ஆண்டவர் நம்முடைய கருத்தில் என்ன செய்யாது கிடையாது. ஏன்னா அழைத்தது யாரு? அவர். இப்ப நம்ம என்ன செய்யல, நாம அவருடைய கரத்தை பிடிச்சிருந்தா என்ன செஞ்சிடலாம்? அவருடைய கரத்தை நாம பிடிச்சிருந்தோம்னா சில நேரத்தில் என்ன செஞ்சிருவோம், விட்டு விட்டு பிடிச்சிக்கலாம், அப்படிதானே? கொஞ்சம் அப்பா கரத்தை ஒரு பிள்ளை பிடிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், என்ன செய்வாங்க, அந்த பையனுக்கு எப்பெல்லாம் பிடிக்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் என்ன செய்யும், பிடிச்சிப்பாங்க. ஆனா அப்பா தன்னுடைய பிள்ளை கரத்தை பிடிச்சா எப்படி பிடிப்பாரு? எப்பவுமே என்ன செய்ய மாட்டாரு, விட மாட்டார். எப்போ தான் பிள்ளை விழமாட்டான், இந்த இடத்துல ஒழுங்கா ஓடுவான்னு சொன்னா என்ன செய்வாங்க, அப்போ விடுவாங்க. ஆனால் மற்ற நேரத்தில் என்ன செய்ய மாட்டாரு, விடவே மாட்டார். அந்த பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் அழைத்தது யாரு? ஏதோ நாம் என்ன செய்யல, வேதம் சொல்லுகிறது, நாம் என்ன செய்யல, அவரை தெரிந்து கொள்ளவில்லை. அவர் என்ன செய்திருக்கிறார், நம்மை தெரிந்து கொண்டார். எப்போ தெரிந்து கொண்டாரா? தாயின் கருவிலை உருவாவதற்கு முன்னே என்ன செய்திருக்கிறார், நம்மை பெயர் சொல்லி அழைத்து நினைச்சவர் தெரிந்து கொண்ட ஆண்டவர். ஆகவே தான் நினைச்சப்படுகிறது. அதனால தான் நம்ம ரெண்டு பக்கமும் போராடும் பொழுது என்ன செய்யும், கொஞ்சம் போராட்டம் நினைச்சுகிறது அதிகமாக காணப்படும். அப்படி அல்ல, ஆண்டவருக்காக நாம் வாழும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து அர்ப்பணிக்கும் பொழுது, ஆண்டுடைய சத்தத்தை கேட்கும் பொழுது இந்த உலக போராட்டம் நிச்சயம் வெறும் லேசானதாக நிச்சயம் தோன்றும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யாராவது நம்ம பார்த்து உயிர்த்தெழுந்த இந்த வார்த்தையெல்லாம் நினைச்ச மாட்டாங்க, அவங்க பயன்படுத்த மாட்டாங்க. கிறிஸ்துவை நம்பி போற உங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னு கேட்டா நம்ம சொல்ல வேண்டிய காரியங்கள் என்ன செய்திருக்கிறோம், நாம் இன்றைக்கு ஏற்கனவே கற்றுக்கொண்ட காரியம் அப்படிதான். இது யாருக்குமே தெரியாது இல்லை. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் மூலமாக எதெல்லாம் கிடைக்கும்னு பார்த்தா நம்ம வேதத்தின் அடிப்படையில் சொன்னா இதெல்லாம் என்ன சொல்லிடுவோம், எளிதாக சொல்லிடுவோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில இதை பிரயாசப்படுத்திருக்கோமான்னு கேட்டா என்னதில்லை, அது கொஞ்சம் கடினமாக காரியமாக என்ன செய்யலாம் தோன்றலாம். ஆனால் அப்படி அல்ல. நிச்சயமாக என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு சொன்ன வார்த்தையின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையில் இதை மையமாக வைத்து நாம் வாழ்வதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், நம் பலன் கொடுக்கிறார். ஆகவே உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற மாபெரும் ஆசீர்வாதங்கள் பாவ மன்னிப்பு, பரிசுத்த வாழ்வு, பரமனோடு வாழ்கிற என்றைக்கும் வாழ்கிற நிலையான வாழ்வாகிய நித்திய ஜீவன் என்ன செய்கிறான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறான். ஆகவே அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவரத்தை நினைச்சிருக்கிறோம், நாம் வந்திருக்கிறோம். அதை உணர்ந்த பிள்ளைகளாக தொடர்ந்து ஆண்டவருக்காக சாட்சிகளாக வாழுவோம். அதில் பலனை என்ன செய்வோம், நம்ம யார்கிட்ட தான் கேட்கணும், நம்மளை வேலைக்குன்னு கூப்பிட்ட அவர்கிட்ட தான் என்ன செய்யணும், பலனை கேட்க வேண்டும். நிச்சயமாக அவர் பலன் கொடுத்து சத்துவத்தை கொடுத்து நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்ன செய்வான், அதை கற்றுக் கொடுத்து அனுதினம் வழிநடத்தி செல்வாராங்க. ஆமேன். தலை தாழ்த்தி ஜெபம் செய்யலாம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையானதொரு வேளையில் உம்முடைய பிள்ளைகளாக கூடி வந்து உம்மை துதித்து பாடவும் உம்முடைய வார்த்தையை தியானிக்கவும் நீங்கள் பலன் கொடுத்ததற்காக நன்றி ராஜா. தகப்பனே, உயிர்த்தெழுந்த உம் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற எங்களுக்கு நீர் கொடுத்த காரியங்களை, எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை நாங்கள் மீண்டுமாக ஞாபகப்படுத்தி பார்ப்பதற்கு நீர் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி ராஜா. தகப்பனே, இந்த உலக காரியங்களை நாங்கள் மையமாக வைத்து உம்மை பின்பற்றினோம் என்றால் வெறும் அப்பத்துக்காகவும் அற்புதத்துக்காகவும் உம்மை நாங்கள் பின்பற்றினோம் என்றால் நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்கள் என்று சொல்லி அன்றை போய்விட்ட ஒரு கூட்டத்தை பார்த்து கேட்டது போல நாங்களும் போய்விட காலம் உண்டு ராஜா. ஆனால் வாழ்வதரும் வார்த்தை உம்மிடத்திலோ இருக்கிறது என்று சொல்லி அந்த வார்த்தையின் மகத்துவத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம் என்றால் உம்மை விட்டு போகவே முடியாது ராஜா. அப்படிப்பட்ட வார்த்தையின் மூலமாக எங்களை மீண்டுமாக பலப்படுத்தியதற்காக நன்றி சொல்லுகிறோம். தகப்பன், இந்த உலகத்தில் எவருமே கொடுக்க முடியாத பாவ மன்னிப்பாகிய மீட்பை எங்களுக்கு கொடுத்துற உமக்கு நன்றி 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 தகப்பனே. அதுபோல எங்களை பாவிகள் என்று சொல்லிக் கொண்டிருந்த நிலைமையில நீ பாவி அல்ல, பரிசுத்தருடைய பிள்ளை, ஆகவே பரிசுத்தவான் என்று சொல்லி எங்களை பரிசுத்த முத்தத்தாலே பரிசுத்த வஸ்திரத்தாலே எங்களை அலங்கரிக்கிறவரே உமக்கு நன்றி தகப்பனே. ஒன்றுக்கும் உதவாத கோபாக்கிணைக்கு பிள்ளைகளாக இருந்த எங்களுக்கு, சத்துருக்களாக துரோகிகளாக வாழ்ந்த எங்களுக்கு பரமனாகி உம்மோடு கூட வாழுகிற பரம ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். உமக்கு நன்றி 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 தகப்பனே. இதை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக உமக்காக சாட்சிகளாக நடமாடுகிற ஆலயங்களாக சமாதானம் பண்ணுகிற உடைய பிள்ளைகளாக
தொடர்ந்து வாழ்நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த கூட இந்த வேளையிலும் தங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிற உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இந்த பூமியில வித்தியாசமுள்ளவர்களாக வாழ்வேன் என்று சொல்லி யாரெல்லாம் தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நீரோ இருதயங்களை அறிந்து வைத்திருக்கிற ஆண்டவர். அந்த பிள்ளைகளுடைய இருதயங்களை அறிந்திருக்கிறவர். அவங்க தொடர்ந்து வேண்டிய பலனை, சத்துவத்தை, ஞானத்தை நீர் கொடுத்து உமக்கென்று சாட்சிகளாக வாழ அநேகரை அப்படிப்பட்ட வழிகளை ஆயத்தப்படுத்தியவர்களாக காணப்பட ஆண்டவர் நீர் உதவி செய்வீராக. மீதியான வேளைகளும் உம்முடைய கருத்துல தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனாய் கர்த்தர் வழி நடத்தி செல்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே, நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு, கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு, கர்த்தர் பெரிய செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உருண்ட இதயம் தேற்றுகிறார், உழைந்த உள்ளம் தாங்குகிறார், உருண்ட இதயம் தேற்றுகிறார், உழைந்த உள்ளம் தாங்குகிறார், காயங்களை கையம் காட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார், காயங்களை கையம் காட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார், கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நான் இயேசு கைவிட மாட்டார், நான் இயேசு கைவிட மாட்டார். பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார், பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். தாங்கிடும் பல தருவார், தப்பி சொல்ல வழி செய்வார், தாங்கிடும் பல தருவார், நீ தப்பி செல்ல வழி செய்வார், நீ தப்பி செல்ல வழி செய்வார், நீ தப்பி செல்ல வழி செய்வார். நலனிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். நான் இயேசு கைவிட மாட்டார், நான் இயேசு கைவிட மாட்டார். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நல்லதோர் போராட்டம் போராடுவோம்,
விசுவாசம் காத்துக் கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு. நேசர் வருகையில் தந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு. நேசர் வருகையில் தந்திடுவார். நம் நேசர் வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே மாட்டார். கலங்கிடவே மாட்டார். கலங்கிடவே மாட்டோம். நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். ஜெபம் செய்வோம். உம்முடைய நாமத்தினாலே திருச்சபராக இணைந்து அன்புகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். மீதியான வேலங்களிலும் தேவனாய் கர்த்தர் உங்களை வழிநடத்தி செல்வீராக. அப்படி எங்களை திருச்சபையில் இருக்கிற சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை ஒவ்வொருவருக்காக உடைய பரத்தில் வருகிறோம். தேவனாய் கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில போதுமானவராக, முக்கியமானவராக, முதன்மையானவராக இருந்து எங்களை வழிநடத்தி செல்கிறதற்காக நன்றி ராஜா. சிறு பிள்ளைகள் இந்த கருத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பலப்படுத்துவீராக. சிறு பிள்ளைகளுக்கு வேண்டிய பலனையும் ஞானத்தையும் எல்லா கல்விமான்களின் அறிவையும் அன்புகளை கொடுத்து சிறு வயது முதலே உமக்கு ஏற்றபடி மனுஷ தயவிலும் தேவ பக்தியிலும் உம்மை போலவே வளர்ந்து பெறுகிற பிள்ளைகளாக காணப்பட ஆண்டு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்கள் வேண்டிய எல்லா ஞானத்தையும் கொடுப்பீராக. பள்ளிக்கு செல்லும் பொழுதும் கல்லூரிகளுக்கு செல்லும் பொழுதும் கர்த்தரின் பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. நீர் அன்பிள்ளைகளோடு கூட இருக்கிறீர் என்பதை இவர்களுடைய நடக்கையின் மூலமாக அநேகர் கண்டுகொள்ள உதவி செய்யும். வாலிப சகோதர சகோதரிகளிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அவர் வாலிப காலத்திலே உம்மை உறுதியாய் பற்றிக் கொள்ளவும் தேவையில்லாத மாயமான வாழ்க்கைக்கு அன்பு பிள்ளைகள் விலக்கி பாதுகாக்கப்படவும் ஆண்டவர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உலகத்தின் மாயிலே விழுந்து போகாமல் உன்னதராகி உண்மையிலே பலம் பெற்றவர்களாக, பலம் அடைந்தவர்களாக, உயிருள்ள மீன்களாக இந்த உலகத்திலே உமக்காக சாட்சிகளாக வாழ ஆண்டவர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறது போல தேவைகளோடு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உன் பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. அவன் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக உன்னுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் நிறைவேற்றுவார் சொன்ன வார்த்தையின் அடிப்படைகளை அன்பு பிள்ளைகள் உம்மிடத்திலே மனமகிழ்ச்சியாக இருக்க ஆண்டு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஆண்டவராகி உம்முடைய கரத்திலே அன்பு பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து உம்முடைய சத்தம் கேட்டு உம்முடைய சித்தம் செய்கிற பிள்ளைகளாக காணப்பட ஆண்டு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறது போல குடும்ப தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆண்டவர் பலப்படுத்துவீராக. குடும்பத்தை நடத்த வேண்டிய சகல ஞானத்தினால் நிரப்பி பொருளாதாரத்தை ஆண்டவரை ஞானத்தோடு அதை மேற்கொள்கிற பலனை கொடுப்பீராக. தேவையில்லாத கடன் பாரங்களுக்கு அன்பு பிள்ளைகள் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஞானத்தினால் கொடுத்து அன்பு பிள்ளைகளுக்கு முன்பதாக, சிறு பிள்ளைகளுக்கு முன்பதாக பெற்றோர்கள் சாட்சிகளாக முன்மாதிரி நடக்கையின் மூலமாக தங்களுடைய பிள்ளைகளை ஆதாயப்படுத்திக் கொள்கிற பிள்ளைகளாக காணப்பட ஆண்டவர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். வயதான தாய் தகப்பன்மாரை இடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பலப்படுத்துவீராக. அவர்கள் முதிர் வயதிலும் ஆண்டவரை தங்களுடைய ஜீவனுள்ள வரை அவர்கள் தங்கள் வாழ்க்கையை தங்களுடைய குடும்பங்களுக்காக தொடர்ந்து வாழவும் இனிமே அவருடைய காரியங்களை ஞானத்தோடு கவனித்துக் கொள்ளவும் கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆலோசனைகளும் குடும்பத்தாருக்கு அது பிரயோஜனம் உள்ளதாக காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே அன்பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனுடைய கர்த்தர் நீர் அவர்களை தொடர்ந்து வழிநடத்தி செல்கிறார். அன்பாக எங்களுடைய கிராமத்திலிருந்து வெளியூர்களில் வெளிநாடுகளில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அன்று அவர்களையும் ஆசீர்வதிப்பீராக. தேவனாக கர்த்தர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல தூரத்துக்கும் தேவனாய் இருக்கிறார். ஆகவே அவர்களையும் பலப்படுத்துவீராக. தனிமையின் பாதைகளிலே அன்புபிள்ளைகள் நடக்கும் பொழுது எந்த விதமான சோர்வோ அசதியோ பலவீனமோ அன்புபிள்ளைகளை தாக்காத வண்ணம் நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். தேவனாய் கர்த்தர் அன்புபிள்ளைகளோடு தொடர்ந்து நீர் பேசுவீராக. நீர் ஆளுகை செய்வீராக. ஏற்ற காலத்திலே அன்பு பிள்ளைகளும் இங்கு வந்து குடும்பத்தோடு தங்களுடைய நேரங்களை சந்தோஷமாக செலவிட இன்பாக சபையாராக எல்லா காரியங்களையும் ஐக்கியத்திலும் அன்பிலும் வளர்ந்து பெறுக ஆண்டவர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறது போல ராஜா வரும் நாட்களில் நடைபெற இருக்கிற எனக்கு விடுமுறை வேதாகம பள்ளிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே சிறு பிள்ளைகள் மூலமாக ஆண்டவரை அநேக
சிறுபிள்ளைகள் தொடப்படவும் இதன் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படவும் கர்த்தர் உதவி செய்யும்படியாக இந்த விடுமுறை காலங்களை பிரயோஜனமுள்ள காலங்களாக ஒவ்வொருவரும் கழிக்க ஆண்டவர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்க. அந்த வெயில் காலங்களிலே எந்த விதமான வெயில் மூலமாக எந்த விதமான பிரச்சனையோ பாடுங்களோ அந்த பிள்ளைகளுக்கு நெருங்காத வண்ணம் ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். திருச்சபைக்காக சேகரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். சேகர தலைவருக்காக நன்றி செலுத்துகிறது போல தகப்பனே எங்களுடைய பாடகர் குழுவுக்காக நன்றி ராஜா. தொடர்ந்து நாமத்தை ஒருமித்து உயர்த்த மகிமைப்படுத்த தேவனாய் கர்த்தர் உதவி செய்வீராக. ஆபேலையும் நம்முடைய காணிக்கையும் நீர் அங்கீகரித்தது போல எங்களையும் ஆண்டவர் எங்கள் மூலமாக படைக்கப்பட்ட காணிக்கையையும் நீர் அங்கீகரித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாம மகிமைக்காக தொடர்ந்து பயன்படுத்தப்பட கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழிநடத்தலும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் தங்கியிருப்பதாக, ஆமென். துதி கணமாகிமை உமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கணமாகிமை உமக்கே, ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் 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 ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா துதி கனமகிமை உமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமகிமை உமக்கே, ஓ நீரே ராஜாவே. இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்தரி, என் முள்ளுள்ள வருஷத்த நாமத்தை தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்துடனே சென்று வாருங்கள்.